கெப்லர் சூப்பர்னோவா 1604 அக்டோபர் 17ஆம் தேதி அன்று கெப்லரின் சூப்பர்னோவா எனப்படும் ஓர் அரிய வானியல் நிகழ்வு வரலாற்றில் பதிவானது. ஒரு பெரிய விண்மீன் விண்வெளியில் மிகப்பெரிய வெடிப்புடன் தனது ஆயுட்காலத்தை முடிக்கிறது. இதுவே சூப்பர்னோவா என்று அழைக்கப்படுகிறது. இந்த விண்மீன் வெடிப்பு சூரியனை விட பல்லாயிரம் மடங்கு பிரகாசமாக இருக்கும். ஓபியூக்கஸ் எனப்படும் சர்பதாரா விண்மீன் கூட்டத்தில் நிகழ்ந்த இந்த சூப்பர்னோவா விண்மீன் வெடிப்பை 1604ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் நாளன்று இத்தாலிய வானியலாளரான இலுடோவிகோ டெலி காஸ்டெல்லி என்பவர் முதலில் கண்டறிந்தார். இது 18 மாதங்களுக்கு வானில் வெறும் கண்களுக்கே தெரிந்தது. இதனை பற்றி ஜோஹன்னஸ் கெப்லர் என்ற வானியலாளர் விரிவாக ஆய்வு செய்தார். எனவே அவரது பெயர் இந்த சூப்பர்னோவாவிற்கு சூட்டப்பட்டது. பூமியிலிருந்து 20,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட கெப்லர் டி ஸ்டெல்லா நோவா என்ற நூலை எழுதினார். இது சூப்பர்னோவா வெடிப்புகள் தொடர்பான முதல் விரிவான ஆவணமாக இருந்தது. கலீலியோ இந்த நிகழ்வை ஆய்வு செய்து அரிஸ்டாட்டிலின் கோட்பாடுகளுக்கு சவால் விட்டார். வானங்கள் மாறாதவை என்று கூறிய அரிஸ்டாட்டிலின் கோட்பாட்டை இந்த நிகழ்வு மறுத்தது. இந்த சூப்பர்னோவா விண்மீன் வெடிப்பு விண்மீன்களின் மறைவு மற்றும் மறுதோற்றம் ஆகியவற்றை நிரூபித்தது. 1604க்கு பிறகு நமது பால்வழி மண்டலத்தில் இவ்வளவு பிரகாசமான சூப்பர்னோவா எதுவும் நடக்கவில்லை. 1987இல் ஒரு சூப்பர்னோவா நடந்தது. ஆனால் அது பால்வழி மண்டலத்துக்கு வெளியே வேறொரு அண்டத்தில் நடந்தது. கெப்லரின் சூப்பர்னோவா ஐரோப்பிய சமூகத்தில் வானியல் மீதான ஆர்வத்தை ஊக்குவித்தது. அதே சமயத்தில் ஜோதிட நம்பிக்கைகளுக்கு சவால் விட்டது. 1618 முதல் 1648 வரை நடைபெற்ற 30 ஆண்டுகள் போர் சமயத்தில் இது ஒரு தீய சகுனமாக கருதப்பட்டது. சூப்பர்னோவா ஒரு தீய நட்சத்திரம் அல்ல என்பது ஆய்வுகள் மூலம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. கெப்லரின் சூப்பர்னோவா வானியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாகவும் நவீன வானியலின் தொடக்கமாகவும் அமைந்தது. இது நவீன தொலைநோக்கி யுகத்திற்கு முன்னர் மனிதன் கண்ட மிக கடைசியான மாபெரும் வானியல் நிகழ்வாக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது.